கிட்டத்தட்ட 64 ஆண்டுகளுக்கு பிறகு குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியோட ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. 2 நாட்கள் நடந்து முடிஞ்ச இந்த மீட்டிங்ல எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கலந்துகிட்டு பேசிய வார்த்தைகள் நாடு முழுக்க விவாத பொருளா மாறி இருக்கு. குஜராத்ல வார இறுதியில நடந்த மீட்டிங் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகுதான் நடக்கிறதா இருந்தது. ஆனா 2027 தேர்தலுக்கு அங்க காங்கிரஸ் கட்சியை தயார் செய்யணும்னா இனி ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்க கூடாதுன்னு உடனடியா ராகுல் காந்தி ஆக்ஷன்ல இறங்கியிருக்காரு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. குஜராத் மாநிலம் 1995ஆம் ஆண்டுல இருந்தே பாஜக ஆட்சிக்கு கீழே தான் இருக்கு. இதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி பல காலமா அந்த மாநிலத்தோட பக்கம் கவனத்தை திருப்பாததுதான் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சொல்றாங்க. 2014 குஜராத் மாடலை இந்தியா முழுக்க விளம்பரம் பண்ணி நரேந்திர மோடி பிரதமர் பதவியை பிடிச்சதற்கு பிறகாவது காங்கிரஸ் அங்க கவனம் செலுத்தணும்னு பார்த்தா எதுவும் நடக்கல. இதோட விளைவு சமீபத்தில் நடந்து முடிஞ்ச குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் 2171 இடங்கள்ல 1608 இடங்கள்ல பாஜக மட்டுமே ஜெயிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, மொத்தமுள்ள 68 முனிசிபாலிட்டிகள்ல 62 இடங்கள்ல பாஜக ஜெயிச்சிருக்கு. ஏற்கனவே 12 முனிசிபாலிட்டிகளை வச்சிருந்த காங்கிரஸ் கிட்ட இப்போ வெறும் சலாயா முனிசிபாலிட்டி மட்டும்தான் இருக்கு. ஆனா இதை விட காங்கிரசுக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, கிட்டத்தட்ட 5 முனிசிபாலிட்டிகளை ஆம் ஆத்மி கட்சி 2ஆம் இடம் பிடிச்சதும் 570 இடங்கள்ல போட்டியிட்டு 36 இடங்கள்ல ஜெயிச்சதும் தான். ஏற்கனவே 2022 ஆம் ஆத்மி கட்சியோட ஸ்பாயில் கேம் தான் காங்கிரஸ் ரொம்ப பலவீனமாக்குச்சு. அப்போ 182 தொகுதிகள்ல காங்கிரஸால 17 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா 30 இடங்கள்ல காங்கிரஸ் தோற்று போனதற்கு ஆம் ஆத்மி கட்சி ஓட்ட பிரிச்சதுதான் காரணமானது. இந்த தொடர் தோல்விகளால காங்கிரஸ் கட்சியில இருந்து அடுத்தடுத்த தலைவர்கள் விலகி பாஜக ஐக்கியமாகிறது தொடர் கதையா மாறி இருக்கு. ஏற்கனவே 5 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு தாவினதால காங்கிரஸ் கட்சியில இப்ப வெறும் 11 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பாஜகவோட ஆதிக்கம், இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மியோட அச்சுறுத்தல், மற்றொரு பக்கம் கட்சிக்காரங்களே நம்பிக்கை இழந்து விசுவாசம் இல்லாம கட்சி தாவுறதுன்னு குஜராத் காங்கிரஸ்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் அரங்கேறிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்தி எப்படியாவது 2027 காங்கிரஸ் ஆட்சிக்கு கொண்டு வர ராகுல் காந்தி கவனம் செலுத்த தொடங்கி இருக்காரு. சனிக்கிழமை அன்னைக்கு அகமதாபாத்ல நடந்த கூட்டத்தில் பேசின ராகுல் காந்தி குஜராத் காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சிருக்கிறதா பேசி மாநில காங்கிரசுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். ஒரு அணி காங்கிரஸ் கொள்கைகளை மனசுல தாங்கி மக்களை மதிச்சு அவங்களுக்கு நேர்மையா இருந்து அவங்களுக்காக சண்டை செய்கிற அணி. ஆனா இன்னொரு அணி மக்களை மதிக்கிறது இல்ல, அவங்களை விட்டு தூரமா இருக்காங்க, அதோட காங்கிரஸ்ல இருந்துகிட்டே பாஜகவுக்கு வேலை செய்யறாங்கன்னு அட்டாக் செய்திருக்காரு. காங்கிரஸ் என்னைக்கு தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றதோ அன்னைக்குதான் குஜராத் மக்கள் அதிகாரத்தை கொடுப்பாங்கன்னு அந்த ஊர் காங்கிரசுக்கு அட்வைஸ் செய்த ராகுல் காந்தி எதிர்கட்சிகள் கிட்ட 40 விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கு, இன்னும் 5 விழுக்காடு அதிகரிச்சா ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. தெலுங்கானால 22 விழுக்காடு வாக்கு வங்கி அதிகரிச்சும் அதே மாதிரி குஜராத்லயும் செய்ய முடியும்னு ஒரு பெப்டாக்கும் கொடுத்திருக்காரு ராகுல் காந்தி. ஆனா அவரோட பேச்சு தேசிய அளவுல விவாத பொருளா மாறி இருக்கு. காங்கிரஸ்காரர்கள் பாஜகவுக்கு வேலை செய்யறதா அவர் வைத்த குற்றச்சாட்டுக்கு பாஜக கடுமையான பதிலடி கொடுத்திருக்கு. முதல்ல ராகுல் காந்தி தன்னோட தோல்விகளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறதை நிறுத்தணும்னு அந்த கட்சியினர் விமர்சித்திருக்காங்க. ராகுல் காந்தி அவரையே காமெடி பீஸா மாத்திக்கிட்டாரு, கண்ணாடி எடுத்து அவர் முகத்துக்கே காட்டிக்கிட்டாரு, அவரோட தோல்விக்கு கார்கே மேலையும் மற்ற கட்சிக்காரங்க மேலையும் பழி போட்டிருக்காருன்னு பாஜக செய்தி தொடர்பாளர் ஷேசாத் பூனவல்லா அட்டாக் செய்திருக்காரு. இதற்கிடையில ராகுல் காந்தியோட பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஆதரவு குரல்களும் எழுந்திருக்கு. மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதல்வர் திக்விஜய் சிங் குஜராத்ல பிரச்சாரம் செய்யும் போது இந்துக்கள் கோவப்படுவாங்கன்னு தன்னை RSS குறித்து பேசவே விடலன்னு ரகசியத்தை உடைச்சிருக்காரு. பாஜகவுக்காக வேலை பார்க்கிற இந்த தலைவர்களை எப்போ ராகுல் காந்தி நீக்க போறாருங்கிற கேள்வியையும் முன் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஹர்திக் பட்டேலை காங்கிரஸ்குள்ள கொண்டுட்டு வந்து மாநில செயல் தலைவர் பதவி கொடுத்ததும் அல்பேஷ் தாக்கூரை கட்சியில சேர்த்து தேசிய அளவுல பதவி கொடுத்ததும் காங்கிரஸ் தேசிய தலைமை தான். கடைசியில 2 பேருமே காங்கிரஸ் விட்டுட்டு பாஜகவுக்கு தாவிட்டாங்க. இதனால காங்கிரஸ் தலைமையே பாஜக ஆதரவாளர்களை அடையாளம் காண்றதுல தவறு செய்கிறதா விமர்சனங்களும் எழுந்திருக்கு.